Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் யூனிட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் மொத்தமாகவே 5 ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது. அது முடிச்சுட்டா இந்த லெசனே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், ஹவு இட் கான்ட்ரிபியூட்டட் டு த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அந்த மாதிரி. செகண்ட் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன். தேர்ட் வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம். ஃபோர்த் வந்து அதர் ஃபேக்டர்ஸ், அதில் வந்து நிறைய சப் ஹெட்டிங்ஸ் வரும். ஃபிஃப்த்து வந்து பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். ஸோ இந்த 5 ஹெட்டிங் படித்தா இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அண்ட் நம்ம நோட்ஸில் வந்து எதுவுமே விட்டு போகலை. ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம், எல்லாமே இந்த நோட்ஸில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்ட்ரடக்ஷன். பிரிட்டிஷ் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. அது எதுக்குன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. அது அவங்களுக்கு மட்டும் சாதகமாக இல்லாமல் நேஷ்னலிசம் ஃபீலிங் வளர்கிறதுக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன் 1915 வந்து காந்தி வந்து இந்தியாவில் அரைவ் பண்ணார் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் லேட்டர் ஹீ வெண்ட் ஆன் இந்தியா ஃபுல் டூர் போயிருந்தார் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்குறதுக்காக. இன் 1919 ஹீ டுக் ஓவர் த லீடர்ஷிப் அண்ட் ஹீ ஆல்சோ கைடட் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி லேண்ட் ரெவென்யூஸ் எல்லாம் வந்து க்ராப் ஷேரிங்காக இருக்கும். கல்டிவேட்டர்ஸ்க்கும் யார் கல்டிவேட் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கும். அண்ட் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் லேண்ட் ரெவென்யூ ஃபுல்லாக வந்து கேஷில் தான் இருக்குது. அண்ட் ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து லேண்டு வந்து லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, காமனாக இருக்கும். பட் ஆனால் வந்து பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து அது ஒரு கமாடிட்டி ஆகி பை அண்ட் செல்லிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார் தேர் லிவிங் அப்படின்னு இருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து அது வந்து மார்க்கெட் பண்ணிட்டாங்க ஃபுல் ப்ராடக்ட்ஸையும். ஸோ த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் லைசஸ்-ஃபேர் பாலிசி அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கிலாண்டில் நடக்கும் போது இந்தியாவில் ஃபுல் டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிடுச்சு. அது எப்படின்னா, ஸோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தபோது இங்கேருந்து காட்டன், ஜூட், சில்க்ஸ் எல்லாம் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி அந்த டெக்ஸ்டைலை இந்தியாவில் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு ஹேண்ட்லூமை விட. ஸோ அதனால் ஹேண்ட்லூம் ஃபுல்லாமே அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அங்கே டெக்ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு டை தேவையில்ல. ஸோ அதனால் வந்து ஃபார்மர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இண்டிகோ பிளான் பண்ண சொல்லி. இனிஷியலாக அவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்க, பட் அவங்கள எதுக்க முடியல. அண்ட் தே ஸ்டார்டட் பிளான்டிங் இண்டிகோ. இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுற இடத்துல இண்டிகோ கல்டிவேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்துடுச்சு. இன் 1859 to 1860 அவங்க வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணாங்க. அண்ட் அதனால வந்து ஃபைனலி பிளான்டர்ஸும் அவங்க அந்த ஏரியாவை வந்துட்டு தே வெண்ட் அவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெமைன் அண்ட் எமிக்ரேஷன் ஆஃப் இண்டியன்ஸ். இரிகேஷன்ஸ் கம்மியாக இருந்து டேக்ஸும் அதிகமாக இருக்கனால ஃபெமைன் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரீவியஸாக பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி வந்து ரூலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அண்ட் நிறைய கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து நான் இன்டர்வென்ஷன் பாலிசி ஃபாலோ பண்ணாங்க, விச் மீன்ஸ் அவங்க என்ன நடந்தாலும் சரி அவங்க பண்ணுறதை பண்ணுவாங்க. அதான் அந்த மாதிரி நிறையா இன் 1770 வந்து 25 மில்லியன் பீப்புள் ஃபெமைனால் இறந்துட்டாங்க. ஆனாலும் வந்து பிரிட்டிஷ் வந்து வீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அண்ட் மெட்ராஸ் டைம்ஸ்ன்ற ஒரு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருப்பாங்க ஃபெமைனால் வந்து டெத் வந்து வார் டெத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு. ஒரிசாவில் ஃபெமைன் வந்திருக்கும் 1866. அதில் 200 அந்த இடத்துல ஃபெமைன் வந்து கூட 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இங்கிலீஷ். நெக்ஸ்ட் இன்டென்ச்சர்டு லேபர் அப்படின்னா பாண்டட் லேபர்ஸ்னு அர்த்தம். பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து இங்கிலீஷால் நிறைய இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. பிளான்டேஷன் கிராப்ஸ் லைக் காஃபி, டீ, சுகர். இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அவங்களோட காலனிஸ்லேயும் வந்து இதை கொண்டு போனாங்க. ஸோ இன் 1815 வந்து கவர்னர் ஆஃப் சிலோன் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி கூலிஸ் தேவை அப்படின்னு. ஸோ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து தஞ்சாவூர் கலெக்டருக்கு வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஆள் வேணும்னு கேட்குறாங்கன்னா. அப்போ இவர் வந்து தஞ்சாவூர் கலெக்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பீப்புள் ஆஃப் திஸ் சாயில் இஸ் வெரி பாண்டட் டு
அவங்க பிளேஸ்க்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து எமிக்ரெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஆனால் 1833 அண்ட் 1843 வந்து செம்ம பெரிய ஃபெமைன்ஸ் வந்துடும், 2 பிக் ஃபெமைன்ஸ். ஸோ அதனால இந்த பீப்புளெலாம் வந்து தே வில் பி ஃபோர்ஸ் டு மைக்ரேட். அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியும் இருக்கும் அந்த டைமில். ஸோ அதனால இவங்க நினைப்பாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் பாண்டட் லேபர்ஸாக அவங்க வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னா ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஃபிஜி, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் போவாங்க. அப்புறம் வந்து காலனி வந்து சில ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க காலனிஸ்க்கு. அவங்கெல்லாம் யாருன்னா கங்கானீஸ் அப்படின்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேபர்ஸை ட்ரிக் பண்ணி கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் அவங்கள வந்து காலனி வந்து எதுவும் லைக் அகேன்ஸ்டாக பண்ணலை. தே ஆர் ஃப்ரீலி டூயிங் இட். ஸோ த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து ஹிந்து பிராமின்ஸ் மட்டும்தான் எஜுகேஷனை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வித்யாலயாஸ் அண்ட் சத்துஸ்பதி இங்கெல்லாம் வந்து எஜுகேஷன் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன்னு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லோவர் கேஸ்ட் விமென் அவங்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷனே தரப்படலை. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கொலோனியல் ஸ்டேட், மெக்காலி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய எஜுகேட்டட் பர்சன் தேவைப்பட்டுச்சு டு அட்மினிஸ்ட்ரேட் தேர் ஜோன்ஸ். ஸோ அவங்களால நிறைய பேரை வந்து இங்கே வர வைக்க முடியல. எஜுகேட்டட் இங்கிலீஷ் மென்ஸை இங்கே கொண்டு வர முடியல. அதனால வந்து இவங்க இங்கே இருக்கவங்கள எஜுகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ தே பாஸ் அ இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து யார் டிராஃப்ட் பண்ணதுன்னா மக்காவ்லி டிராஃப்ட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டாவில் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருந்தாலும் அவங்கள வந்து பாபு கிளாஸ்ன்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இங்கிலீஷ். இந்த எஜுகேட்டட் கிளாஸ் வந்து ஃபைனலாக லிபரேஷனுக்கு வந்து ரொம்ப லீடிங் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். திஸ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து நியூ சோஷியல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஜுகேட்டட் கிளாஸில் யாரில் இருந்தாங்கன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், லேண்ட் லேபர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க இனிஷியலாக பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணாங்க. பட் லேட்டர் தே ரியலைஸ் தட் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க இண்டிபெண்ட் அவங்களே செல்ஃப் கவர்ன் ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சா தான் அதை பண்ண முடியுன்றதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஐஎன்சிக்கு முன்னாடியே வந்து பேட்ரியாட்டிசம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸில் யாரெலாம் இருந்தாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இருந்தார், கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்க வந்து இங்கிலீஷ் மென்னுக்கெல்லாம் வந்து சில டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ரைட் டு ஃப்ரீ, அதாவது இங்கிலாண்டில் ரைட் டு ஃப்ரீ ப்ரெஸ், ஸ்பீச் அசோசியேஷன் அந்த மாதிரி இதை தான் இவங்களும் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. இவங்க நிறைய மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. Now the contribution of missionaries, Christian missionaries, இவங்க வந்து எஜுகேஷனை ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஸ்ப்ரெட் த கிறிஸ்டியானிட்டியாக எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க டார்கெட்டை யாருன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் தான். ஈவன் இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணனால. அண்ட் த தேர்ட் ஹெட்டிங் இஸ் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம். எஜுகேட்டட் பீப்புள் இருந்தாங்களா, இந்தியன் எஜுகேட்டட் பீப்புள். அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து பீப்புளை வந்து நேஷ்னலிசம்காக மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த ரிஃபார்ம் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட். ரிஃபார்மிஸ்ட்டில் வந்து பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகர் மூமெண்ட் அதெல்லாம் வந்து வரும். ரிவைவலிஸ்ட்டில் வந்து ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த், ஆரிய சமாஜ் இதெல்லாம் வந்தது. இவங்களோட மெயின் கன்சர்னே வந்து சதி, விடோ ரீமேரேஜ் அண்ட் சைல்ட் மேரேஜ் வந்து அபாலிஷ் பண்ணுறது. ஸோ அதர் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வருது. அது நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இதில் என்னென்னா இந்தியன்ஸை வந்து ஹையர் அஃபீஷியலாக அவங்க வந்து எப்போவுமே இருக்க விடலை. அண்ட் சிவில் சர்வீஸ் ஏஜ் லிமிட்டையும் வந்து அவங்க வந்து 21 to 19 ஆக்கிட்டாங்க. ஸோ இதனால் நிறைய அஜிடேஷன்லாம் நடந்தது. இவங்க வந்து தென் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இங்கிலாண்டில் மட்டும்தான் நடக்கும், லண்டனில். பட் இந்தியாவிலையும் நடக்கணும்னு கேட்டாங்க. பட் ஆனால் அதையும் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த ரிப்ரெசிவ் as well as exploitative measures against Indians. IPC section
124A அப்படின்ற ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக யார் பேசினாலும் பனிஷ் பண்ணிடுவாங்க. தென் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878 இது வந்து திஸ் இஸ் ஃபார் சென்சாரிங் தி லோக்கல் ப்ரெஸ், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரெஸ். அப்புறம் ரிப்பன் வந்து இல்பர்ட் பில்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. அது அந்த பில்லை என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்தியன் ஜட்ஜஸ்க்கு வந்து யூரோப்பியன்ஸை ட்ரையல் பண்ணுற பவர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு பயங்கர அப்போசிஷன் இருக்கும். அதனால் அவர் வந்து அதை அமெண்ட் பண்ணிடுவாங்க. தென் கம்ஸ் த ரோல் ஆஃப் ப்ரெஸ். ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃப் கவர்மெண்ட், தட் இஸ் நிறைய லீடர்ஸ் வந்து செல்ஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி, சிவில் ரைட்ஸ் இதை பற்றிலாம் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து மாஸ் மீடியா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸை ஒரு மோடாக யூஸ் பண்ணாங்க டு ஸ்ப்ரெட் திஸ் ஐடியாஸ் அண்ட் ஆல். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து 2 நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாரு, மெரட் அக்பர் அண்ட் சம்பாத் கௌமுதி. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தது. அதுக்கு தவிர அமிர்த் பசார் பத்ரிகா, த ஹிந்து, ஸ்வதேசி மித்ரன், இதெல்லாம். இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட், மேக்ஸ் முல்லர், அப்புறம் வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஓரியன்டலிஸ்ட்டாக இருப்பாங்க, விச் மீன்ஸ் லைக் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேவர் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஓல்ட் டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க இங்கிலீஷ்க்கு. The fifth and the final topic is birth of Indian Association. First form ஆனது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் in the year of 1852 by காஜுலு லக்ஷ்மி அண்ணா அரசு. இவங்க வந்து நிறைய பெட்டிஷன் போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. அந்த டைமில் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1853 வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். ஸோ அப்போ இவங்க பெட்டிஷன் போடுவாங்க, இந்த மாதிரி ரவுத்தாரி செட்டில்மெண்ட் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அண்ட் ஜமீன்தாரி ஆக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது பெசன்ஸ்க்கு அப்படின்னு. அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டமும் ரொம்ப வேர்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியலில் எப்படின்னா அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியாமல் ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக போகல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதுக்கு அவங்க கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க அண்ட் தே டிமாண்ட் த க்ரௌன் ரூல். இன் 1866 வந்து லக்ஷ்மி அரசு வந்து இறந்துருவார் அண்ட் திஸ் அசோசியேஷன் வில் பி ஆல்சோ எண்டட். ஸோ இவங்களோட ட்ராபேக் என்னென்னா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக எலைட் பீப்புளாக இருந்தனால அவங்கள ஓரியன்டாகவே இருந்தது, ஃபுல் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ரெப்ரசன்டிங் எல்லா செக்ஷனும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களான்னா இவங்க வந்து அப்படி இல்லை, இவங்க மர்ச்சன்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதனால். ஸோ த நெக்ஸ்ட் அசோசியேஷன் இஸ் மெட்ராஸ் மகாஜனா சபா. இட் இஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் ஆஃப் 1884. இவங்களோட மீட்டிங் வந்து ப்ராமினெண்ட்டான சில பேர் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஜி சுப்பிரமணியன், வீரராகவாச்சாரி, அவங்களாம் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக வந்து இது வந்து ஐஎன்சியோட அமல்கமேட் ஆகிடும் இன் பாம்பே. Then comes the Indian National Congress. From 1875 to 1885 நிறைய அஜிடேஷன் நடந்துகிட்ருக்கும். லைக் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட், இல்பர்ட் பில் அண்ட் இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டடாகவே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏஓ ஹியூம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த ஐடியாவை, இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் செஷன் வில் பி பாம்பேல நடக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இஸ் WC பானர்ஜி. இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பெட்டிஷன்ஸ் அண்ட் மெமரண்டா இந்த மாதிரி இருக்கும். இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே இஸ் டு வெல் த இண்டியன்ஸ் இன் டு அ நேஷன். இவங்களோட அதர் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ், ஜுடிஷியல் அப்ஜெக்டிவ்னு சில இதெல்லாம் இருக்குது. கான்ஸ்டியூஷனலாக இவங்க என்ன கேட்பாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்பாங்க. எக்கனாமிக்கலாக வந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கணும்னு கேட்பாங்க. தென் லேண்ட் ரெவென்யூ கம்மி பண்ணணும்னு கேட்பாங்க. பெசன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸ்லாம் நடக்கணும்னு கேட்டிருப்பாங்க. ஜுடிஷியல் சைடில் வந்து எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியலும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ தென் கம்ஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்லி நேஷனலிஸ்ட் ஃப்ரம் 1885 to 1915. இவங்கெல்லாம் ஃபுல்லாக எலைட்டான கிளாஸஸ், லைக் இந்த டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், எஜுகேட்டட் பர்சன் தான் இருந்தாங்க. இவங்கள வந்து மாட்ரேட்ஸ்ன்னு சில பேர் இருந்தாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சில பேர் இருந்தாங்க. ஸோ மாட்ரேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா
தே தே வாண்டட் த ஃபார்முலேஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் வி அஸ் நேஷன். இவங்க வந்து ரொம்ப பெட்டிஷன் இந்த மாதிரி மூலமாக வந்து தே வாண்டட் டு அச்சீவ் த தேர் கோல். வேறு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சில பேர் இருந்தாங்க. யார் யாருன்னா பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலக், இவங்கெல்லாம் ரேடிக்கல் அப்ரோச் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. 1897 திலக் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட் அப்படின்னு. ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கும். அது எதுக்காக? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆஃப் 1905க்காக. அப்போ வந்து இவங்க மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பாய்காட் அண்ட் மாஸ் மொபைலைசேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மாடரேட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தே போத் டிமாண்டட் த மாஸ் மீடியா ஃபார் யூஸ் த மாஸ் மீடியா ஃபார் ஸ்ப்ரெடிங் தேர் ஐடியாஸ் ரிகார்டிங் நேஷ்னலிசம். ஸோ அதில் பார்த்தோன்னா தாதாபாய் நவரோஜி கிட்ட நவரோஜி நியூஸ் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுவார். அது என்னென்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ் கோஃப்தர். திலக் வந்து கேசரி, கேசரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பார். தென் இவர் வந்து லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பெசன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பார். அண்ட் தட்ஸ் வை ஹீ வில் பி மோட்டிவேட்டிங் தெம் அ லாட். தென் கம்ஸ் நவரோஜி அண்ட் இஸ் ட்ரெயின் தியரி. தாதாபாய் நவரோஜியை தான் வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம்னு சொல்லுவாங்க. இவர் 1892 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட மெம்பராகவும் இருந்திருப்பார். ஸோ அங்கே யூகேல இருக்கும் போது ஹி வில் ஃபார்ம் 2 அசோசியேஷன், த இந்தியன் சொசைட்டி, த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். இவர் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக த்ரைஸ் இருந்திருப்பார். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, ப்ராபர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்னு. அதில் ட்ரெயின் தியரின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதில் என்ன சொல்லுவார்னா, டேக்ஸுன்றது ஒரு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது அந்த பீப்புள், அந்த ஓன் ஸ்டேட்டோட பீப்புளோட வெல்ஃபேருக்காக அப்படின்னு. பட் இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் எல்லாம் வந்து எங்கே போகுதுன்னா யூரோப், அதாவது இங்கிலாண்டோட வெல்ஃபேருக்காக அப்படின்னு. இங்கே கலெக்ட் பண்ணுற மணி அண்ட் கூட்ஸ் எல்லாத்தையும் வந்து யூரோப்பில் வந்து இங்கே ரயில்வேஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் கடன் வாங்கியிருப்பாங்க இங்கிலாண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் சம்வேர் இன் இங்கிலாந்து, அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. தென் இவங்களோட சர்வன்ட்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி இங்கேருந்து மணி வந்து அங்கே கொண்டு போவாங்க. இதை வந்து ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, கம்மியான டைம் இருக்குது, அதனால வந்து எதாவது மிஸ் ஆகிருக்குமான்னு. எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் லெசன். தேங்க்யூ.